ஒரு நடிகை திருமணம் பண்ணி வீடியோ போடுறாங்க, அதை மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு பெண்கள் ஆசைப்படுறது தப்பு கிடையாது. தனக்கு வரப்போகிற கணவனும் இந்த மாதிரி ஒரு தீம் வெட்டிங் வைக்கணும், இதெல்லாம் தப்பு கிடையாது. இன்னைக்கு இட்ஸ் ட்ரெண்டிங். ஸோ நான் இதெல்லாம் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் இதெல்லாம் நடந்தால் தான் என் திருமணம் சரின்னா அங்கே தான் தப்பு. இதெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக திருமணம் பண்ணி சந்தோஷமாக வாழறவங்களும் இருக்காங்க. இப்படி டாம்பிகமாக திருமணம் பண்ணி 6 மாதத்தில் உடஞ்சி போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ என்னோட திருமண வாழ்க்கையில் நான் எதை எதிர்பார்க்குறேன், இது தப்புன்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற ஆசைகள் இது எல்லாமே நியாயமானது தான். பட் என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அதுக்கெல்லாம் ஈடு கொடுக்குமா? நான் கடனை வாங்கி அவங்கள மாதிரியே நான் திருமணம் பண்ணிக்கணும், அவங்கள மாதிரியே நான் நகை நட்டு வாங்கிக்கணும், நான் புடவை வாங்கிக்கணும், மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து நல்ல விஷயங்கள் கற்றுக்கலாம். அவங்கள பார்த்து நான் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒரு நடிகை கிட்ட எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கலாம், ஒரு நடிகர்கிட்ட எவ்வளோ அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு அதை நான் முன்னோடியே எடுத்துகிட்டு போகணுமே தவிர அவங்க திருமண வாழ்க்கை மாதிரி நான் பண்ண முடியல அதனால நான் உடஞ்சி போகக்கூடாது. அதுதான் திருமணம்னு கிடையாது. அவங்கக்கிட்ட இருக்கு, அவங்க அப்படி பண்ணிக்கிறாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை பெஸ்ட் ஆக்கிக்க வேண்டியது. எஸ்.